தீராத வலிகள் எல்லாமே தீர்க்கக்கூடிய 5 தீர்த்தங்கள் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரி மாவட்டத்தில் அரூர் அப்படின்ற ஒரு ஊர்ல தீர்த்தமலை அப்படின்ற ஒரு கோயிலில் தான் இருக்கும். ஸோ இந்த தீர்த்தமலை கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அங்கே இருக்கிற தீர்த்தங்கள் எல்லாம் நம்ம எடுத்து பாவம் செஞ்சிருந்தோம் அப்படின்னா அந்த பாவங்கள் எல்லாம் நீங்கிடும், அந்த தீர்த்தம் நீங்கள் தெளிச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கோயிலில் நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அடிவாரத்தில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கேருந்து சில படிக்கட்டுகள் எல்லாம் நம்ம ஏறி, சில பகுதி படிக்கட்டுகளாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் நார்மலாக கொஞ்சம் சமமாகவும் நடந்து போகிற மாதிரி எல்லாம் தான் இருக்குது இந்த தீர்த்தமலையில் நம்ம ஏறும்போது. ஸோ ஏறத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஏற ஏற ரொம்ப சுலபமாகவே ஏறி முடிச்சிடலாம். ஸோ இப்போ கோயில்கிட்ட நம்ம வந்துட்டோம். ஸோ கோயிலை பற்றி சிறப்பு அம்சங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். வலிகள் எல்லாமே தீர்க்கக்கூடிய 5 தீர்த்தங்கள் இருக்கு. ஸோ என்னதான் நம்ம பாவம் பண்ணி இருந்தாலுமே இந்த தீர்த்தங்களை நம்ம தெளிக்கும் போது அதோட பாவங்கள் எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன தீர்த்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா கௌரி தீர்த்தம். இது குமார தீர்த்தம். அடுத்தபடியே 2வது தீர்த்தம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமர் தீர்த்தம். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த தீர்த்தத்தை இது பண்றதுக்காக எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டெல்லாம் இந்த தீர்த்தத்துல குளிச்சுட்டு இருக்காங்க, தீர்த்தத்தை பிடிச்சி தெளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுலயே இந்த தீர்த்தங்கள் நம்ம தெளிக்கும் போது இவ்வளவு தீராத பணிகள் எல்லாம் நீங்குமா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. ஸோ இந்த தீர்த்தத்தை பண்ணுவோம். இப்போ நம்ம 3 தீர்த்தங்கள் பார்த்துருப்போம். இப்போ 4வதா பார்க்கறது அகத்தியர் தீர்த்தம். நம்ம 4 தீர்த்தங்களை பார்த்து முடிச்சிட்டோம். இது கடைசி 5வது தீர்த்தம். இதுதான் அக்னி தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது அப்பெல்லாம் பிடிக்க முடியல, கொஞ்சம் க்ரௌடா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒருத்தரை தான் பிடிக்க முடியுமா அப்படி இருக்கிற பட்சத்தில் இது இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் கோயிலை சுத்தியுமே வேலைகள் நடந்துட்டு இருக்கு. கோயில் 2000 ஆண்டு ரொம்ப பழமையான கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இந்த கோயிலுக்கு 1996 தான் இந்த கோயிலில் கரண்டே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் இந்த கோயிலில் கரண்டே இல்லையா. ஸோ அப்படிதான் வழிபட்டு இருந்திருக்கு. வணக்கம் ஐயா, உங்க பேர்? தினேஷ். தினேஷ், சரி, ஓகே. எத்தனை வருடங்களா இந்த கோயில்ல இருக்கீங்க நீங்க? தாத்தா காலத்துல இருந்து பூஜை பண்ணிட்டு இருக்கோம். தாத்தா காலத்துல இருந்து இருக்கீங்க. தாத்தா பூஜை பண்ணிட்டு இருக்காரு, அப்புறம் அப்பா பண்ணாரு, இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் என்ன ஐயா? இது பாத்தீங்கன்னா ராமாயண காலத்துல இருந்து கோவில் இருக்கு. ராமரை இங்க ஈஸ்வரருக்கு பூஜை பண்ணதா சொல்றாங்க. அப்போ தீர்த்தம் அங்க இல்லாததுனால தன்னுடைய அம்புல ஒன்று எடுத்து பாறையில தொடுத்து தீர்த்தம் கிடைச்சதாகவும் அந்த தீர்த்தத்தை கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணாருன்னு சொல்லி வரலாறு சொல்லுதுங்க. சில நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலத்துல கோயில் திருப்பணி பண்ணியிருக்காங்க. சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்த இடம் அப்படின்ற மாதிரி சொல்லி பாம்பாட்டி சித்தர் போயிருக்காருங்க. பாம்பாட்டி சித்தர் ஜபம் பண்ண குகைகள் எல்லாம் மேல இருக்கும். வசிஷ்ட முனிவர் போயிருக்காரு. அவர் தங்கி போன குகைகள் எல்லாம் மேல இருக்கு. மேல வசிஷ்டரால உருவாக்கப்பட்ட தீர்த்தம் ஒன்று மேல உச்சியில வந்துட்டு இருக்குங்க. மேல உச்சி பிள்ளையார் இருக்காரு. கன்னிமார்கள் சுவாமி இருக்கும் மேல. பாம்பாட்டி சித்தருடைய குகை, வசிஷ்ட முனிவருடைய குகை, அவருடைய தீர்த்தம் எல்லாம் மேல உச்சிக்கு போனாதான் பார்க்க முடியும். 5 தீர்த்தங்கள் இங்க இருக்கு பாத்தீங்களா? அந்த 5 தீர்த்தங்களுக்கான ஒவ்வொரு செயல்முறைகளை பத்தி சொல்லுங்க. ஈஸ்வரருக்காக ராமர் தீர்த்தம், அம்பாளுக்காக கௌரி தீர்த்தம், இங்க முருகருக்காக குமார தீர்த்தம். அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. பாட்டில் ஒரு இலை கேட்டவர்களுடைய திருப்புகள் இங்கேதான் பாலமுருகனுக்காக பாடியிருக்காருங்க. சூரியனுக்காக அக்னி தீர்த்தம், அகஸ்திய முனிவர் போயிருக்காரு.
அவரால் உருவாக்கப்பட்டது தான் அகஸ்தியர் தீர்த்தம். அகஸ்தியருக்கு இங்கே சன்னதி உண்டு. அகஸ்தியருடைய தீர்த்தத்தை கொண்டு தான் இங்கே அகஸ்தியருக்கு பூஜை பண்ணுவாங்க. மாசி மாதம் இங்கே கோவில் திருவிழா நடக்கும். பிரம்மோற்சவம் மாசி மாதம், மாசி மக நட்சத்திரத்துலேருந்து 10 நாள் திருவிழா நடக்குங்க. எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் அந்த கோவிலுக்கு வந்து போவாங்க. அந்த திருவிழா 10 நாளும் 10 உபயோகிக்கார் பண்ணுவாங்க. எல்லா நாட்களுமே இந்த கோயில்கள் வந்து கோயில் வந்து டெய்லி திறந்து தான் இருக்குங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் திறந்துருக்கும். இங்கே அன்னைக்கு ராமர் ஆரம்பித்து வச்ச உச்சகால பூஜை தான் இன்றைக்கும் தொடர்ந்து மதியம் 12 மணிக்கு தான் பண்ணுவாங்க. காலையிலேயோ சாயந்தரமா இங்கே பூஜை கிடையாது. பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் சாயந்தரத்தில் பௌர்ணமி பூஜைன்னு சொல்லிட்டு சாயந்தரம் அபிஷேகம் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு வந்து கூட்டம் வரும்? இங்கே கூட்டம் சொல்லக்கூடாது. இது இந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் சுற்றுலாத்தலம் மாதிரி இது. இதனால் நிறைய வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த கோவிலுக்கு வந்து குலதெய்வம் அதிகம். ஜனங்க சுற்றி இருக்கிற கிராமத்து ஜனங்களுக்கெல்லாம் குலதெய்வம் அதிகம். அதனால் வந்து எப்பவும் இங்கே கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆடி மாதம், மாசி மாதம், சித்திரை மாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும். இதுக்கு வேண்டுதல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா? வேண்டுதல் ஆன மாதிரின்னு சொன்னீங்கன்னா அவங்க குலதெய்வக்காரு முடிவு அணிக்கிறது தான் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே கல்யாணம் ஆகாதவங்கலாம் வந்து இங்கே சாமி அம்பாள்கிட்ட வேண்டிக்கிட்டு புத்துக்கிட்ட மஞ்சள் கயிறு கட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த முறை வரத்துக்குள்ள அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல்லாம் இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க இங்கே வந்து தீர்த்தத்தில் நீராடிட்டு தன்னுடைய துணியில் ஒன்று எடுத்து இங்கே வெளியில் மரத்தில் தொட்டில் மாதிரி கட்டிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே ஐயா. சரி, வந்து இந்த குரங்கு வந்து இந்த குழாயில வந்து தண்ணி வரும் போது வந்து அடைக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மை? அது எதனால? இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடந்தது இல்லைங்க. அது பாவ மண்டங்களுக்கு அடைக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நாங்களும் யாரும் பார்த்ததில்லை. ஆனா அது சில டைம்ல எப்பயாவது நடந்திருக்கா? இல்ல, இது வரைக்கும். அது வரும், தண்ணி குடிக்கும் போயிடும். தண்ணி குடிக்கும் போகும். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க பேர்? சென்னகிருஷ்ணன். ஓகே. நீங்க எத்தனை வருடங்களா இந்த கோயில்ல இருக்கீங்க? 25 வருஷமா இருக்கேன். 25 வருஷமா இருக்கீங்க. சரி, ஓகே. இந்த பக்தர்கள் வந்து எந்த டைமுக்கு வந்து போவாங்க? காலையில 6 மணிக்கு வருவாங்க. காலையில 6 மணிக்கு வந்துட்டு ஈவினிங் 6 மணிக்கு. ஈவினிங் 6 மணி வரைக்கும். இரவு நேரத்துல தங்குறது உண்டா? தங்குறது உண்டு. தங்குவாங்க. அதுக்கு அனுமதிக்கப்படுறீங்க? அனுமதி உண்டு. சோ இரவு நேரத்துல எதனால வந்து இங்க தங்குறாங்க? வந்து எதனாலனாக்க பௌர்ணமி, இந்த அமாவாசை வருது. அவங்க நேரம் கொஞ்சம் சரியில்லாத நேரத்துல வந்து எல்லா நாட்கள்லயுமே வந்து இரவு நேரத்துல வந்து தங்கலாம். அதே மாதிரி பௌர்ணமி, அமாவாசை வந்து தங்கிட்டு அவங்க நேரம் கொஞ்சம் கெட்டு போனாக்க கொஞ்சம் தீர்த்தலாம் குளிச்சுட்டு போயிட்டு போனா அவங்க நல்லா நடக்கும். அதாவது நேரம் சரியில்லை, நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்ற பட்சத்துல வந்து இரவு நேரத்துல வந்து தங்கி இருந்துட்டு போவாங்க. ஓகே. வேற என்ன? அதே மாதிரி மாசி மகத்தன்னு கீழே 3 தேர் இருக்குது. மாசி மகத்தன்னு கொடியேறுது. கொடியேறி 7 தேர் ஓட்டம் மேடம் கீழே. ஓகே. அதுதான் சிறப்பு. மெயின் வந்து தீர்த்தம் தான் அங்கே சிறப்பு. ஓகே, ஓகே. இந்த அம்மனை பத்தி சிறப்பு அம்சங்களை பத்தி சொல்லுங்க. அம்மனுடைய சிவன் வந்து ராமருக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்க இடம் தீர்த்தமலை. ராவணனை சம்மாரம் பண்ணால் பிரம்மகத்தி தோஷம்னு ஒரு தோஷம். அந்த தோஷம் வந்து தீர்த்தமலை தான் நிவர்த்தி ஆயிடுச்சு. இந்த தீர்த்தகரீஸ்வரன் அம்பாலும் கும்பிட்டு போனா ஒரு நிறை குறைகள் எது இருந்தாலும் நீங்கிடும். ஒரு வீட்டில் நல்ல விசேஷங்கள், ஒரு கும்பாபிஷேகம், அது மாதிரி எந்த விசேஷம் இருந்தாலும் தீர்த்தமலையில் வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் தான் நடத்துவாங்க. 5 தீர்த்தம் இருக்குது. ராமர் தீர்த்தம், கௌரி தீர்த்தம், குமாரர் தீர்த்தம், அக்னி தீர்த்தம், அகஸ்தியர் தீர்த்தம். 5 தீர்த்தம். இந்த 5 தீர்த்தம் எடுத்துன்னு போய் தான் எந்த ஊர்லனாலும் எந்த விசேஷனாலும் இந்த பக்கத்து ஊர் கிராமத்தில் நடத்துவாங்க. இது பரிகாரன்றது தீர்த்தம் தான். தீர்த்தம் மட்டும்தான். இந்த தீர்த்தகிரீஸ்வரனும் வடிவாம்பிகை வந்து வேண்டிட்டு போனால் எல்லாமே நல்லது நடக்கும்னு ஒரு ஐதீகம். அதாவது அந்த தீர்த்தத்தை எடுத்து நம்ம தெளிச்சுக்கிட்டாவே எல்லா நோய்களும் சரி, எல்லா பிரச்சனைகளுமே வந்து சரியா போயிடும்.